தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் பிலிப்பியர் அதிகாரம் 4 வசனம் 4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, பாடுகள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும் நாங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளை கர்த்தர் எங்களிடத்துல நீங்க விரும்புகிறீங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே பிலிப்பு சபைக்கு எழுதும் பொழுது பவுல் சிறைச்சாலையிலே ஆண்டவரே ஆண்டவரே இருந்து எழுதுகிறார் ஆண்டவரே. அப்பொழுது ஆண்டவரே அவருக்குள்ள எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருந்ததை ஆண்டவரை வெளிப்படுத்தி நீங்களும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவரை பிலிப்பு சபையாருக்கு ஆண்டவரை எழுதுகிறாரே ஆண்டவரே. அப்படியா இந்த நாளில் பல கட்டுகளின் மத்தியில் இருந்தாலும், போராட்டங்களின் மத்தியில் இருந்தாலும், நிந்திக்கிற சூழ்நிலையில ஆண்டவரே மனிதர்களால் நிந்திக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. சந்தோஷம் தேவ சமூகத்துல கிடைக்கும் ஆண்டவரே. மன மகிழ்ச்சி தேவனுடைய சமூகத்துல உண்டு ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இந்த நாளில் அதை பெற்றுக்கொள்ளுகிற கிருபையை தாங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கவலைகளையும் போற ஆண்டவரே, மன பாரங்களையும் தேவ சமூகத்துல வைத்து விட்டு சுவாமி உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. யோபு ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஸ்தோத்தரித்தது போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தேவனை ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற கிருபையை தாங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே தாவீது சொன்னது பிரகாரமாக ஆண்டவரே என்ன சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரை கம்பீர சத்தமாய் துதிக்கிற ஒரு அபிஷேகத்தினாலே கர்த்தரை எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மூடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் மகிழ்ந்து கலிகூற கர்த்தர் உதவி செய்யுங்க, சந்தோஷமா இருக்க உதவி செய்யுங்க. அப்பொழுது ஆண்டவரே சத்துரு வெக்கப்பட்டு உடைய பிள்ளைகளுடைய இடத்தை விட்டு வெளியேறுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆவிலே மகிழ்ந்து கலிகூறட்டும். அந்த நல்ல கிருபை கர்த்தர் அருளி செய்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.